தயவு செய்து என்னால் கதைக்க முடியாமல் இருக்கின்றது. நீங்கள் சண்டை பிடிப்பதனால் இந்த பாராளுமன்றத்து உயரிய சபையில் நாங்கள் உரையாற்ற முடியாமல் இருக்கின்றது. தயவு செய்து இப்படியான செயற்பாடுகளை நிறுத்தும்படி தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன். எனது நேரம் 5 நிமிடம் தந்திருக்கின்றீர்கள். இப்போது ஆரம்பிக்கப்படுகின்றது. எனது நேரத்தை தயவு செய்து தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்கள் குறைக்க வேண்டாம் என்று இந்த உயரிய சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக பொருளாதாரத்திலே மிக பங்களிப்பு செய்கின்றவர்களாக பெண்கள் காணப்படுகின்றார்கள். இந்த நாட்டிலே 51.7% பெண்கள் காணப்படுகின்றார்கள். அதிலே கூடுதலாக ஊழியப்படையிலே அவர்கள் 34% ஊழியப்படையிலே சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நாட்டின் பொருளாதாரத்திலே மிக பங்களிப்பு செய்கின்ற பெண்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கான அடிப்படை சம்பளம், வேதனம் என்பவற்றை பாதுகாப்பதோடு அவர்களது பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சபையினூடாக இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டிருப்பது உண்மையாக பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலும் இதிலே விசேடமாக கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாகவும் அந்த கல்வி சீர்திருத்தத்திலே தமிழர்களின் கலை, கலாசாரம், பண்பாடுகள், அடையாளம் என்பவன பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. விசேடமாக இன்று நாங்கள் காலையில் கூட நாங்கள் பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடலை ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அதிலே இந்த பாடங்களிலே கல்வி சீர்திருத்தத்திலே வருகின்ற பொழுது தமிழர்களின் அடையாளம், எங்களது கலையும் கலாசாரம், பண்பாடுகள் என்பன பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன. ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்திலே தமிழர்களின் வரலாறு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது வேறு விதமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களின் அடிப்படையிலே இந்த எங்களது வரலாற்றை பாதுகாப்பதற்காக எங்களது அடுத்த சந்ததியினர் இதனை கற்றுக்கொள்வதற்காக இந்த வரலாறுகள் திரிவுபடுத்தப்படக்கூடாது என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றேன். அதன் அடிப்படையில் தான் இந்த கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்பட்டது.